கடைசி இன்றைக்கி ப்ரொமோ வந்துக்கு ப்ரொமோ எப்படி இன்றைக்கி எபிசோட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ப்ரொமோ என்ன காட்டுறாங்கன்னா, கையில் வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. என் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை நடக்குதா, நான் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, அப்படி என்ன பிரச்சனை தான் தெரியலன்னு சொல்லி ரொம்ப யோசனையில் இருக்காங்க. அப்போ சிவசங்கரி வராங்க. சிவசங்கரி வந்து கையில் பார்த்து கேட்குறாங்க, என்ன கையில் எம்ப யோசனையில் இருக்கு, யோசனை என்னன்னு எனக்கு தெரியும், உங்கள் குடும்பத்தை என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கேன், நான் சொல்லவா அப்படிங்கிறாங்க. உடனே கையில் என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ சிவசங்கரி சொல்கிறாங்க, உங்கள் மூர்த்தியோட மேனேஜர் இருக்கார்ல, அவர் 3 லட்சம் பணம் உடனே வேணும்னு சொல்லி உங்கள் வீட்டில் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன்னால் என்ன செய்ய முடியும், எல்லாம் உங்கள் குடும்பமே சேர்ந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பணம் தான் கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் அப்படி நடக்காது, நடக்க விட மாட்டேன் அப்படின்னு கையில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே மூர்த்தியோட மேனேஜர் வந்து கையில் வீட்டில் போய் பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. பணம் இல்லாமல் நான் இன்றைக்கி வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி வீட்டில் உட்காந்துருக்காங்க. அன்பு மூர்த்தியும் பணம் பெறட்டுருக்காங்க. வெளியே எங்கெங்கேயோ ட்ரை பண்ணுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. அப்போ அன்பு சொல்கிறேன், ஏன்னா அந்த மேனேஜர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கானே, பணம் எல்லாம் போக மாட்டேன்னு சொல்கிறேன், என்னன்னு செய்யணும் தெரியலண்ணே அப்படின்னு மூர்த்திகிட்ட சொல்லிக்கிட்டேன். மூர்த்தி பொருளை நான் பணம் தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்நேரம் தச்சியில் தர்மலிங்கம் வந்து அவங்க கையில் வீட்டுக்கு ஃபோன் போடுறாங்க. அந்நேரம் அனுப்பாப்பா தான் ஃபோன் எடுக்கிறாங்க. அப்போ அனுப்பாப்பா அழுதுகிட்டே பேசுகிறாங்க. அப்போ தர்மலிங்கம் கேட்குறேன், என்னாச்சுமா, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறேன். அப்போ அனுப்பாப்பா சொல்கிறாங்க, தாத்தா இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, பணம் கேட்டு யாரும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா தர்மலிங்கம் அதிர்ச்சி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தர்மலிங்கம் வந்து பணம் கொடுத்து உதவாக நினைக்கிறேன். எப்பயுமே தர்மலிங்கத்தை பார்த்தா எரிச்சலாக இருக்கா, ஆனால் இன்றைக்கி சீரியலில் தர்மலிங்கத்தை காட்டும்போது ஒரு ஏதோ ஹீரோவை காட்டுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி அப்புறமா இப்படி தான் வந்திருக்கு. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.